ஹலோ கைஸ், டைம் பேக். இன்னைக்கு ஒவ்வொரு டாபிக் என்னன்னா ஆட்சன்ஸோட ஒரு புது அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அப்டேட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து தங்களோட யூடியூப் சேனலையும் அடுத்தது வெப்சைட் ப்ளஸ் யூடியூப் சேனலையும் சிங்கிள் ஆட்சன்ஸில் லிங்க் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கான ஒரு பெரிய அப்டேட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்டேட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ யூடியூப் சேனலில் வந்து நமக்கு ஏர்னிங்ஸ் தனியாக வரும். அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட்டில் ஏர்னிங்ஸ் தனியாக வரும். இந்த வெப்சைட் ஏர்னிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப்பப்போ நமக்கு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். யூடியூப் சேனல் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மந்த்லி ஒன்ஸ் தான் ஆட் ஆகும். பட் இது வந்து எவ்ரி ஹவர் ஆட் ஆகிட்டே இருக்கும் வெப்சைட்டோட ஏர்னிங். இப்போ இதில் வந்து நமக்கு எல்லாம் சேர்ந்து $100 வந்துருச்சுனாலே நமக்கு வந்து அமௌண்ட் வந்து வித்ட்ரா பண்ணுவாங்க. ஆக்சுவலாக ஆட்டோமேட்டிக் பேமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் மெத்தட் ஆட் பண்ணணும். எவ்ரி மந்த் வந்து நமக்கு கிடைச்சிரும் பேமெண்ட். ஓகேவா? இப்போ இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. தனித்தனி $100 ரீச் பண்ணணும். சேம் டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ஒரு விஷயத்தை நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி எல்லா ஏர்னிங்ஸும் வந்து சிங்கிள் ஆட்சன்ஸ்ல ஷோ ஆகிட்டு இருக்கும். பட் ஆனால் நமக்கு வந்து கிளியராக தெரியாது. இப்போ யூடியூப்ல ஏர்னிங் செக்ஷன்ஸ் போனோம் அப்படின்னா லாஸ்ட் மந்த் எவ்வளோ ஏர்னிங்ஸ் ஆச்சு அப்படிங்கிறது ஒரு ஐடியா நம்ம பண்ணிக்கலாம். அப்ராக்சிமெண்ட்டாக வந்து எவ்வளோ வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி எனக்கு பார்த்தா தெரியும். இதே பாருங்க 79, 67, 67, அடுத்து 74, இப்போதைக்கு 63. ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் வெப்சைட்ல எவ்வளோ ஏர்னிங்ஸ் ஆச்சு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஸ் இருக்கும். ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அப்டேட்டுக்கு அப்புறம் லெஃப்ட் சைடில் உங்களுக்கு யூடியூப்னு சொல்லிட்டு ஒரு செக்ஷன்ஸ் வருவாங்க. அந்த யூடியூப் சேனலில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் ஆயிருக்கு, அதாவது நீங்கள் ஒரே அக்கௌண்ட்டில் கனெக்ட் பண்ணிதான் அப்படிங்கிற ஐடியா உங்களுக்கு இங்கே கிடைச்சிரும். டீட்டெயிலாக வந்து இவங்களே எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க டேபிள் ஆஃப் கண்டக்ட் மோட்லன்னு நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாம். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வெப்சைட் மாதிரி எவ்ரி ஹவர்ஸ் எவ்ரி செகண்ட் வந்து ரெவென்யூ ஆட் ஆகுமா, இல்லை இந்த செக்ஷன்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அது எப்பயும் போல் மந்த்லி ஒன்ஸ் தான் ஆட் ஆகுமா அப்படின்னு தெரியல. பட் அது வந்து ஓப்பன் பண்ணால் தான் தெரியும். உங்களுக்கு எல்லாருக்கும் முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்காங்க. பீட்டாக்கெல்லாம் பெரிய பெரிய ஆட்சன்ஸ் எல்லாம் ஒரு சில பேர் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சொல்லியிருக்காங்க. பட் இருந்தாலும் உங்களுக்கு யாருக்காவது இந்த அப்டேட் ஃபர்ஸ்ட்லேயே கிடைச்சின வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம். இதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஒரே வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணி நிறைய பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஒரே வெப்சைட்டில் நம்ம நிறைய வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட் கூட வந்து டைப்பில் ஒர்க் பண்ணோம். அப்படிங்கும்போது நம்ம யூடியூப் சேனல் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, வெப்சைட்டில் எவ்வளோ ஏர்னிங்ஸ் வருது, அந்த மாதிரி ஐடியா கிடைக்காது. பட் இப்போ கிளியர் ஆகிடும் உங்களுக்கு. எனிவேஸ் இந்த அப்டேட் பற்றி இது சின்ன அப்டேட்டாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதர்வைஸ் ரெண்டையும் ஒன்றா கனெக்ட் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் ஷுவர் கண்டிப்பாக பண்ணலாம். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. இப்போ வந்து நீங்கள் வெப்சைட்டில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வந்தாலும் யூடியூப் சேனல் பாதிக்கும் அப்படிங்கிற டவுட் நிறைய பேருக்கு இருக்கும். பட் வெப்சைட்டில் ஏதாவது ஒரு கண்டென்ட்டில் ப்ராப்ளம்னாலும் அந்த பர்டிகுலர் கண்டென்ட்டில் மட்டும்தான் இப்போ ஆட் வந்து ஆஃப் பண்ணுறாங்க. அதர்வைஸ் டோட்டல் வெப்சைட்டே வந்து பிளாக் பண்ணுறது கிடையாது. ஆட்சன்ஸுக்கு ப்ராப்ளம் வராத வரைக்கும் வெப்சைட்டை மட்டும் பிளாக் பண்ணுவாங்க. யூடியூப் சேனலில் மானிட்டேஷன் வந்து டிசேபிள் பண்ணுவாங்க. பட் ஆனால் ஆட்சன்ஸோட பாலிசியை வந்து எப்படி சொல்ல சேஞ்ச் பண்ணுற மாதிரி எதுவும் கண்டென்ட் ப்ரொவைட் பண்ணுறாதீங்க. யூடியூப் சேனலாக இருந்தாலும் சரி, வெப்சைட் இருந்தாலும் சரி. பட் நம்மளோட ஓன் கண்டென்ட்டை கொடுக்குறோம், நல்ல கண்டென்ட்டை கொடுக்குறோம்னா எதுக்குமே பயப்பட வேண்டாம். பட் ஒரே அக்கௌண்ட்டில் லிங்க் பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் ஷோர் பண்ணலாம். இப்படி ஒரே அக்கௌண்ட்டில் நீங்கள் லிங்க் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு ட்ரஸ்ட் அதிகமாகும். ஏற்கனவே வந்து யூடியூப் சேனல் மானிட்டேஷன் வச்சிருக்காங்க. பட் ஆல்ரெடி வந்து ஆட்சன்ஸில் வந்து ஒரு பார்ட்னர் ப்ரோக்ராம் பாலிசியில் பார்ட்னர் ப்ரோக்ராமாக இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது ஈஸியாக வந்து உங்களுக்கு ஈட் அல்கோரிதம், அதாவது பார்த்தீங்கன்னா அதாவது எக்ஸ்பர்டைஸ், அத்தாரிட்டி, ட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அல்கோரிதம் பேஸில் உங்களுக்கு உடனே அப்ரூவல் கிடைக்கும் வெப்சைட்டுக்கு. அதேமாதிரி வெப்சைட் ஆல்ரெடி அப்ரூவல் இருந்தால் யூடியூப் சேனல் லிங்க் பண்ணிங்கன்னா உடனே அப்ரூவல் கிடைக்கும். எனிவேஸ் இந்த அப்டேட்டை பற்றி உங்களோட ஒப்பீனியனை மறக்காம ஷேர் பண்ணுங்கள்.